விநாயக பெருமானே, மகாலட்சுமி தாயே, சரஸ்வதி தாயே, என்னைக்கும் போல இன்னைக்கும் வியாபாரம் அமோகமா நடக்கும். முதலாளி, நான் வேணா போய் அவரை நம்ம கடைக்கு கூட்டட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர் நேரா நம்ம கடைக்கு தான் வருவாரு. வேற யாரையும் பேச மாட்டாரு. பேச வச்சிருவாங்கண்ணே. பேச மாட்டாரா? ஏன், அவர் ஊமையா இல்ல மௌன விரதமா? டேய், அவருக்கு திக்கு வாய்டா. திக்கு வாயா? அவர் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்குள்ள நான் எடுத்து கொடுத்துருவேன். அதனால நேரா நம்ம கடைக்கு தான் வருவாரு. வாங்க பாலா. சாத்துக்குடி தானே? மாதுளம்பழம், ஆப்பிள், ஆப்பிள், அண்ணாச்சி பழம் கொடுங்க. பணம் 40, 60, 20, 120. சரி வாங்க. வரேங்க. யாருங்க முதலாளி இந்த பாலா சார்? டேய், இவரு தாண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய சூப்பர் ஹீரோயினா இருக்கிற நடிகை நர்மதாவோட டிரைவரா? டேய், அவரு தாண்டா பாடி கார்டு, மேனேஜரு, டிரைவரு எல்லாம் அவரு தாண்டா. வாங்க தம்பி, எல்லா பழமும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அண்ணே சீக்கிரம் போய் ஜூஸ் போடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். வர வழியில பெருமாள் கோயில் போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். என்ன தம்பி, நர்மதாமா போட்டோவை பர்சுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறீங்க, அதோட தெய்வ பிரசாதத்தையும் வச்சிருக்கீங்க. தெய்வீக காதல்னு சொல்லாம சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு எங்க ஷூட்டிங்? இன்னைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோல டூயட் சாங். டூயட் சாங்? அப்போ மேடம் அங்க டூயட் சாங்ல இருப்பாங்க, நீங்க ஹீரோ அப்படியே நைஸா உள்ள நுழைஞ்சிருவீங்க. நீங்க அங்க போறதுக்கும் டூயட் சாங் ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். ஆண் வாசமும்
எழுதிட வேண்டுமடி உன் சுவாசத்திலே என் ஆயுள் வரை வாழ்ந்திட வேண்டுமடி எனக்கு ஒன்று கேட்கிறேன் உதடுகள் இரண்டை தருகிறாய் உந்தன் இதழும் எந்த இதழும் ஒன்று சேர்ந்தால் திருமண அழைப்பிதழ் தான் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலை விடுங்க. ஓகே. ஹலோ சார். வாங்க ரிப்போர்ட். ஹலோ சார் தான் நர்மதா மேடத்தோட பிஏ மிஸ்டர் ராவ். அப்படியா? ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? இவர் நரசிம்மா ராவ் இல்ல, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. சார் இவர் ரிப்போர்ட்டர் தான் சார். வணக்கம் சார். ஹலோ சார். நர்மதா மேடத்தை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அடடே, மேடம் ஷார்ட்ல இருக்காங்களே. ஒண்ணு வேணா செய்யுங்களேன், டிரைவர் பாலா கிட்ட பேட்டி எடுத்துருங்களேன். சார் பாலாவோட பேட்டில எதுக்கு சார்? சும்மா ஜோக் பண்ணாதீங்க சார், சும்மா பேசி பாருங்க சார். உங்களுக்கு ஏதாவது பொழுதுபோக்க வேண்டாமா? ஆமா. பாலா சார் வணக்கம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, கரெக்டா பதில் சொல்றீங்களான்னு பாப்போம். இப்ப இருக்குற ஆப்பு கோழி முட்டையில இருந்து என்ன வரும்? இது தெரியாதா? கோழி குஞ்சு குஞ்சு ஊனத்தை கிண்டல் கிண்டல் பண்ற நீங்களா? மனுஷங்களா? மனசு புரிஞ்சுக்க தெரியாத நீங்களா? நிருபரார்த்து என்ன பிரயோஜனம்? நல்ல ரிப்போர்ட்டர்களோட பேர்லாம் கூட உங்களை மாதிரி ஆளுங்களா இருந்தா கேட்டு போகுது. உங்களுக்கு அறிவில்லை? நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன என்ன பெருமை இருக்கு? பேனாக்கு இருக்கிற பெருமையை அசங்கப்படுத்திக்கிட்டு ஏன் அலையறீங்க? ஸ்டாப் இட். நீ சாப்பாடு தானே சாப்பிடுற, ஏவ்ளோ அரகண்டா நடந்துக்கற? இவங்க கண்ணாடி மாதிரி ஏன் நேர்ல நிஜமா பிரதிபலிக்கிறவங்க. அவங்க மேலே கை வைக்கிறியா நீ? இடியட். பத்திரிக்கையில என்ன பத்தி தானே தப்பா எழுதுவாங்க, அத பத்தி உனக்கு என்ன கவலை? இவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பார். அப்பா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காரு, ரங்க சமைச்சுக்கிட்டு இருப்பான். பாலா, உன்னை நர்மதா மேடம் போன் எடுக்க கூட சொல்லியிருக்காங்க. நான் எடுக்க போறது இல்ல, நீ தான் போன் எடுக்க போற. திக்கி திக்கி பேசணும், அது நர்மதா மேடம் பார்க்கணும். உனக்கு ஆப்பு வைக்கணும். போன் அடிக்குது, யாரும் எடுக்கலையா? ஆப்பு. ஹலோ, யாரு? நான் பிஎம் பேசுறேன். பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கா? யோ, சினிமாவுல பிஎம்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர். சரி சரி, நர்மதா மேடத்தை கூப்பிடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. யோ, கூப்பிடுன்னு சொன்னா கூப்பிடணும். கூப்பிடியா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஒய்யா ஃபூல், முதல்ல மேடத்திட்ட போன குடியா. என்னது? ஃபு 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 ஃபூலங்கறீங்களா? ஆமாயா, நாளைக்கு முட்டாள். அப்பா, ஏய் முட்டாள், போன் கொடு. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுங்க. யார் இவனை போன் எடுக்க சொன்னா? என்னம்மா என்னாச்சு? இவன் போன் எடுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இவன் ஹலோ சொல்றதுக்குள்ள பேசுறவங்க ஹாங்காங்க போயிட்டு வந்துருவாங்க. இந்த வாயை வச்சுட்டு ஒன்ன யார் பேச சொன்னா? நீங்க எனக்கு பிஏ தானே, நீங்க எடுக்க வேண்டியதானே? எங்க எடுக்க விட்டாரு மேடம்? நான் வரதுக்குள்ள அவரே போன் எடுத்துட்டாரு. உன் தகுதியை உணர்ந்து செய், தகுதிக்கு மீறின வேலை செய்ய ஆசைப்படாத. யார் யார் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். நான் என் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா இப்படிதான். வாட செல்லம், நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன். டியூட்டி சேஞ்ச் பண்ணோம். மணி 6 ஆச்சு, இன்னும் ஆளே காணுமே. ஓ
கரெக்ட் டைம் வர மாட்டீங்களா? ஆமா, பெரிய கேப்டன் உத்தியோகம். கேட்ல வேலை பார்க்குற நாதாரி தானே ரெண்டு பேரும். போயா புண்ணாக்கு போ. ஏய் இங்க வா, இங்க வா, இது உருவிட்டு போ. ரெண்டு கலாணி போய் உள்ள வச்சாவே அடுத்த நிமிஷமே நம்ம ரெண்டு பேரும் வெளியே வச்சு ஓடி போயிடுறோம். இல்ல டயத்தை கீப் பண்றாரு. போ ஐயா. ஆல்பம் சோசியம் பார்க்கலையா? ஆல்பம் சோசியம். ஐயா ஆல்பம் சோசியம் பார்க்கலையா? சோசிய ஆல்பம், ஆல்பம் சோசியம், ஆல்பம் சோசியம். ஆல்பம் ஜோசியம் பார்க்கலையா? என்னடா புதுசா இருக்கு? ஆல்பம் ஜோசியம் வாயா இங்க. நானா ஐயா? நீ தானே கூப்பின. வணக்கம் 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 வணக்கம். ஆமா, கிளி ஜோசியம் எலி ஜோசியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஆல்பம் ஜோசியம்? அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். இப்போ எல்லாம் ஆல்பம் சோசியம் தான் பிரபலம். ஏட்டையா? ஏட்டையாவா? ஏயா என்னை பார்த்தா ஏட்டையா மாதிரியா தெரியுது? வாட்ச்மேனு. வாட்ச்மேன் ரொம்ப கேவலமா பொழக்கிற. குச்சியை உள்ள விட்டு ஆட்டிடுறேன். இத பத்தி எனக்கு விளாவரியா சொல்லு. அதாவது இந்த ஆல்பத்துல எல்லா நடிகர் நடிகையோட போட்டோவும் இருக்கு. நீங்க இந்த மஞ்சள் நூல் எடுத்து நடுவ போட்டீங்கன்னா எந்த நடிகர் நடிகையோட போட்டோ வருதோ அதை வச்சு பலன் சொல்லுவேன். அப்படியா? ஆமா. எப்படி சொல்ற? ஐயா இப்ப சூப்பர் ஸ்டாரோட போட்டோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி ஒரு ஸ்டைல்ல முன்னேறிக்கிட்டே போனாரோ அதே மாதிரி வேற வேற ஸ்டைல்ல நீங்க பிக்கப் ஆயிருவீங்க. சரி, வில்லன் போட்டா வந்தா? வில்லங்க மாயிரு. ஒரு ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆர் வந்தா குஸ்டா வந்துற. என்னங்க நல்லதா கேட்க வேண்டியானுங்க. நல்லதா? சரி, இதுக்கு எவ்வளவு? 3 ரூபா. ஒரு டீயும் பண்ணு போச்சா அன்னைக்கு? சரி, நீங்க செக் பண்ணி பார்த்த வேண்டியதான். கொண்டா நூலை போடுங்க. ஆத்தா நூலாத்தா. எப்படி ஜெகஜோதியா இருக்கு பாருங்க. என்னையா சோதியா வந்திருக்கு? ஜோதிகா ஜீன்ஸ் சித்தலகி மாடர்ன் மகாதேவி கூடிய சீக்கிரத்துல ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணு மாட்ட போறாயா? ஐயா என்னையா வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லெவல் இழந்த பழ ரஞ்சு தானே? சரி, என் ஆல்பம் சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரி. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த ட்ரெஸ்ல தான் உனக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டு இந்த ட்ரெஸ்ஸை கலட்ட கூடாது. குளிக்கும் போது கலட்ட கூடாது. சோப்பு எப்படி போடுறது? உள்ள விட்டு போடு. அப்புறம் பாரு யோகத்தை. நீ மிகப்பெரிய கோடி சொன்னாங்க பாருடா. ஆல்பம் ஜோசியம் பாருங்கடா. ஆல்பம் ஜோசியம் பாருங்கடா. என்னங்கடா அது? நான் கோடி சொன்னான்னு சொல்லிட்டு அவனே அழுதுட்டு போறேன். நிம்மதியா இருந்தையா? இந்த ஆல்பக்காரன் ஏன் நிம்மதிக்கு ஆப்போசிட் போறானே? ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ? ஐயோ ஐயோ, திஷ்டி பூசணிக்காய் ரோட்ல உடைக்காங்கன்னா கேக்குறாங்களா? ஒரு பூசணிக்காய் மேல இன்னொரு பூசணிக்காய் ஏறி உருண்டு கிடக்கு. எந்திரிமா, எந்திரி எந்திரி, மொல்ல 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 எந்திரி. என்னம்மா எட்டு மாதிரி நிக்கிற? லொட்டுன்னு விழுந்ததுல ஏதோ நட்டு கழண்டு போச்சு. ஐயோ, அப்ப இதுக்கு மிலிட்டரி வைத்துனா கொஞ்சம் இரு, நான் பண்ற மாதிரி நீ பண்ணு. அப்படி ஸ்டடியாரு 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 ஸ்டடியாரு. இப்ப ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அப்படி இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப டிஃபரெண்டான வைத்தியம். ஒரு நொடியில சரியா போயிடுச்சே. நீங்க ஆர்மி தானே? ஆர்மி? ஆர்மினா மிலிட்டரி மேன். மிலிட்டரி மேன், மிலிட்டரி மேன். அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? நீங்க மிலிட்டரி வைத்தியம் லெஃப்ட் ரைட்னு சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கேப்டன். கேப்டன் கரெக்டா சொன்னா. வாட் இஸ் யுவர் நேம்? ஜோதிகா. படத்துலயும் ஜோதியா, பக்கத்துலயும் ஜோதியா. அரே ஜோசியா, Dress ஒர்க் அவுட் ஆயிருச்சா? Dress ஒர்க் அவுட் ஆயிருச்சு. சர்க்கார் மேனேஜர் இவரை பிடிச்சா போறோம்பா. அப்படியா? வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் நாங்களாம் நர்மதா மேடத்தோட ஃபேன் சார். அவங்க கூட ஒரு ஸ்டில் எடுக்கணும். சரி. அப்படியே அந்த ஃபேனையும் கிஃப்ட் பண்ணணும். உள்ள போலாமா சார்? மேடம் சார்ல இருக்காங்கயா, இப்ப பார்க்க முடியாது. சார் பார்க்க முடியாதுயா. சார் இது கிஃப்டா வச்சுங்க சார். சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார், நாங்க ஆசையோட வந்திருக்கோம். உங்களால முடியும் சார். சார் எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்களே இங்கே இருங்க, மேடம் இப்போ வந்துருவாங்க. ஏய் மேடம் வந்துட்டாங்கடா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். போட்டோ எடுத்தீங்கயா? நர்மதா ஃபேன்ஸ் கிளப் சார்பா இந்த ஃபேனை நீங்க கிஃப்டா ஏத்துக்கணும். வாங்கிக்கோங்க மேடம். ஏய் கவரை உருடா. யோ சீக்கிரம் போட்டோ அடியா. எப்படிடா மச்சி நம்ம கனவு கண்ணிய கவர்ச்சி கண்ணியா ஜட்டியோட போட்டோ எடுத்துட்டோம் பாத்தியா? நர்மதாவோட மிடிய தூக்குறதுக்காகவே பையன் ஃபேனை தூக்கிட்டாடே. மச்சான் சொன்னதை செஞ்சால. நாமெல்லாம் எந்த காலத்துல நர்மதாவா அதுவும் ஜட்டியோட பார்க்க போறோம். பையன் இதை வச்சு நாளைக்கு சம்பாதிச்சிருவான்ல. அந்த கேமரா குடு. தோடா தோடா வந்துட்டாரா நாவுக்கரசர் போட்டான்.
கதை இப்படி போதும் வைக்கிறேன்டா. சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா. ரெடி பண்ணு. மேடம் மேடம் வெளியில பாலா உங்க ரசிகர்களை சம்மந்தம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க மேடம். ரசிகர்களை அடிச்சிட்டு சீக்கிரம் வந்து பாருங்க. தேவையில்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல கலட்டா பண்ணி லவ் சீன் எடுக்கிற மூடியை கெடுத்துட்டீங்களே. என்னையா பாலா இது? பேக்கப். என்ன நடந்ததா? என்னாச்சுமா? என்ன ஆச்சா? என்னோட வளர்ச்சி காரணமான ரசிகர்கள் என் கூட போட்டோ எடுத்ததுக்கு ஷூட்டிங்கே பேக்கப் பண்ற அளவுக்கு கோவம் வருது இந்த ராஸ்கலுக்கு. வெறித்தனமா அப்படி என்ன கோவம்? வெறி நான் ஏதோ ரோட்ல போற வரவங்கள கடிக்கும். அன்னைக்கு இப்படிதான் என்ன பேட்டி எடுக்க வந்த ரிப்போர்ட்ல திட்டினா, இன்னைக்கு ரசிகர்கள் மேலே கை வச்சிட்டான். மனசுல அவனுக்கு ப்ரூஸ் லீ, ஸ்டாலோன், அர்னால்டு நினைப்பு. என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒண்ணு அவனை விரட்டுங்க, இல்ல என்ன தலைமுழுங்க.